கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவன்ட்டே நம்ம அடிக்கடி சொல்லுகிறோம். சொல்ல வேண்டி வருது, சொல்ல வேண்டி இருக்கு. யார் சொல்றது? ஏன் அவர் நம்ம அடிக்கடி நல்லவர் நல்லவர்னு சொல்றோம்? அப்பெல்லாம் நமக்கு நல்லது செய்வாரு. ஆன்சர் கரெக்டா தப்பா? சிஸ்டர், நீங்க அவர் நல்லவன் எந்த அளவுக்கு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவர் நல்லது செய்வார். இது கரெக்டா தப்பா? இப்படிதான் விசுவாசிகள் வளர்க்கப்படுகிறார்கள். நான் அதை தடை செய்கிறேன். நீங்க நல்லவர்னு சொல்றதுனால அவர் உங்களுக்கு நல்லது செய்ய போறதில்லை. அவர் நல்லவரா இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது தலையெழுத்து. நீங்க நல்லவர்னு சொல்றதுனால அவர் உங்களுக்கு நல்லது செய்ய போறது இல்லை. அப்படின்னா கற்ப பையில எத்தனை பேர் சொன்னீங்க நல்லவர்னு? உங்க சிறு பிராயத்துல எத்தனை பேர் நல்லவர்னு சொன்னீங்க? சொன்னீங்களா? நீங்க சொல்லியா நல்லது செஞ்சாரு? நீங்க சொல்லியா கற்பத்துல உங்களை காப்பாத்திக்கிட்டாரு? நாம இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் எனக்கெல்லாம் அறிவிக்கப்படாத சத்தியங்கள், எனக்கெல்லாம் தெரியாது. எல்லாம் வளர்ந்தவன் நானும், வாழ்ந்தவன், அந்த மாதிரி சபையில் போனதுனால சொல்றேங்க. நம்ம எந்த அளவுக்கு நல்லவர் சொல்றோமோ அந்த அளவுக்கு நல்லது செய்வார். தப்பு. காலைல ஏஞ்சி நீங்க ஒரு 50 ஸ்தோத்திரம் அப்படி சொன்னீங்கன்னா ஐயோ ஆண்டவன் அப்படி ஆசீர்வதிப்பார். தப்பு. எல்லாமே தப்பான வழி நடத்துதல்கள். அவரை நம்ம நல்லவர் சொல்றது காரணம் அப்பதான் நல்லது செய்வாரு அப்படிங்கிறதுக்காக இல்ல. நம்பர் 1. நம்பர் 2, அப்புறம் அவர் அடிக்கடி பாருங்க, எனக்கு எப்ப பார்த்தாலும் நல்லதா செஞ்சுட்டு இருக்கிறாரு, அதனால நல்லவர் சொல்றீங்களா? அப்படியா? கால நல்லவர் அதுவா? இல்ல. அப்புறம் ஏங்க அதை சொல்லணும்? எங்க அடிக்கடியே நல்லது செய்யற மாதிரி இல்ல. ஏங்க அவரு நல்லவரு சொன்னாதான் நல்லது செய்ய போறதும் இல்ல. என்னத்துக்கு சொல்லணும்? யாரு பேர் சொல்றது? என்னத்துக்கு சொல்லணுங்கிறீங்க? அவரு நல்லவரா இருக்கிறத விட நல்லவர் மாதிரி நம்ம நடந்துக்கிற பத்தியா அது அதிகத்தில், கெட்டவர் மாதிரி நடக்கிற பத்தியா அதிகத்தில் அதிகம். அப்ப அந்நியாரம் நம்முடைய விசுவாசத்தை தக்க வைக்கிறதுக்கு, நம்முடைய விசுவாசத்தை காப்பாத்திக்கிறதுக்கு, நம்முடைய விசுவாசத்துல நிலை நிற்கிறதுக்கு கர்த்தர் நல்லவர் தான். ஈசாக்க கர்த்தர் கொலை செய்ய சொன்னாலும் நல்லவர் தான். பிள்ளைகளை அழிச்சாலும், மனைவிய பக்க வச்சாலும், சொத்தை அழிச்சாலும், என் ஆரோக்கியத்தையே எடுத்தாலும் கர்த்தர் நல்லவர் என்பதில் உறுதியா இருப்பேன்தான் அப்படின்னு அந்த அவரு கெட்டவர் மாதிரி நடக்கிற அந்த சமயங்கள்ல அவர் எதுவுமே கெட்டது மாதிரியும் இல்ல, நல்ல மாதிரியும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, சும்மா டம்மி விசுமா இருக்கிறாரு. அப்பையும் நீங்க நல்லவர்ங்கிற விசுவாசத்தை காத்துக்கணும். ஆமென் சொல்லுங்க. பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு விசுவாசத்தை அறிக்கை பண்ணணும் பிரதர், விசுவாசத்தை அறிக்கை செய்யணும் பிரதர், ஒவ்வொரு நாளும் எழும்பி நீங்க விசுவாசத்தை அறிக்கை பண்ணணும் பிரதர். ஏன் பாஸ்டர் சொல்றீங்க? அப்பதான் நீங்க விசுவாசிக்கிற அந்த வாக்குத்தத்தம் நடக்கும், அப்பதான் பலிக்கும். இப்படிதான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். டோட்டல் தப்பு. அப்பதான் பலிக்கும். ஐயோ இன்னைக்கு நான் பண்ணாம போயிட்டு விசுவாசம் இருக்கேன், பலிக்காதோ? வரத்தான் செய்யும். இந்த குத்தல் கொடைச்சல் வரத்தான் செய்யும். இப்படி சொல்லி கொடுத்தாலே பிரச்சனை. விசுவாச அறிக்கைங்கிறது அப்பதான் நம்முடைய விசுவாசம் பலிக்குங்கிறதுக்காக செய்யப்படுறது இல்ல, அதுக்காக செய்யக்கூடாது. அப்பதான் நம்ம விசுவாசம் நிக்க முடியும், அதுக்காக சொல்லப்படுறது. ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது, ஓப்பனா சொல்றேன், இதெல்லாம் தெரியவே தெரியாது ஆரம்பத்தில்.
இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்தாதான் எனக்கு தெரியும். அவர் சொல்லி கொடுத்து கத்துக்கிட்டு உள்வாங்கி உங்க மத்தியில நான் பரிமாறுகிறேன். விசுவாச அறிக்கைங்கிறதுக்கு நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் உறுதியா இருக்க கடவும். எபிரேயர் எதுக்கு உறுதியா இருக்கணும்? அறிக்கை பண்ணணும். ஏன் அப்பலாத்தான் விசுவாசத்துல நிக்க முடியும். விசுவாசம் சொல்லுவான், கெட்டவர்றா நல்லவர்றா போட, என்ன பண்ணிட்டாரு, எது பண்ண தேவையில்லடா போட, நல்லவர்றா. அதான் அறிக்கை பண்றது. ஆமென். விசுவாசத்தை எதுக்கு அறிக்கை பண்றோம்? அப்பலாத்தான் நடக்குங்கிறதுக்காக இல்ல, அப்பலாத்தான் நிக்க முடியும் விசுவாசத்துல. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். காலையிலே நிறைய பேசினாரு. எழுப்புதல் காலத்தை குறித்து நிறைய பேசினாரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஷார்ப்பா எழுப்புதல் ரகசியங்கள் எத்தனை பேருக்கு புரிஞ்சு? ஆமென் சொல்லுங்க. சரி, ரைட். ஜெப நேரம். என்ன நேரம்? ஜெப நேரம். ஜெப நேரத்துல at the prayer time, ஜெப நேரத்துல ஜெப வேளையில ஆண்டவர் கொடுத்து நாம உன்னை வாங்குறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம். ஆண்டவர் கொடுத்து நாம உன்னை பெற்றுக்கொள்கிறது, ரிசீவ் பண்றது, வாங்குறது ஒரு தனி அனுபவம். சரிங்களா? அதே நேரத்துல ஜெப நேரத்துல நாம ஆண்டவருக்கு உன்னை கொடுக்கிறது தனி எக்ஸ்பீரியன்ஸ், தனி அனுபவம். புதுசா இருக்கும். விளக்குறேன் நான். ஜெப நேரத்துல உங்களுடைய பிரேயர் டயத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒண்ணு தந்து நீங்க வாங்குறது ஒரு அனுபவம். அதே நேரத்துல அதே ஜெப நேரத்துல நீங்க ஆண்டவருக்கு ஒண்ணு தர்றது தனி அனுபவம். ரெண்டுமே நடக்கணும். ஆனா பெரும்பாலும் மைண்ட் செட் எப்படி இருக்கு தெரியுமா? மைண்ட் செட் பெரும்பாலும் உங்களே செக் பண்ணி பாருங்க. பெரும்பாலும் எப்படி இருக்கும்னா, ஆண்டவர்ட்ட ஒண்ண வாங்கணும். எஸ்தர் தன் ஜீவனை ஆண்டவர்களை வாங்கிறதுக்காக போராடினாள். அன்னாள் ஒரு குழந்தையை அவரிடமிருந்து வாங்கும்படிக்கு போராடினாள். யாக்கோப்பு தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கும்படி பலமாய் போராடினான். சொல்றாங்களா? ஜெபம் அப்படிங்கிற பிக்சரே எப்படிதான் நமக்கு காட்டப்பட்டிருக்குன்னா, அவர்கிட்ட இருந்து உன்னை வாங்கணும் பிரதர், பாஸ்டர், அவர்கிட்ட இருந்து உன்னை வாங்கிடணும், விடுதலையை வாங்கணும், ஆசீர்வாதத்தை பிடுங்கணும், அவர்கிட்ட இருந்து உன்னை வாங்கணும் பிரதர். இதுதான் ஜெபம். சொல்ற தப்பா ரைட்டா? ஜெபம்னா இப்படிதான் நம்ம மைண்ட் செட் ஆயிருக்கு. மைண்ட் செட் அது காங்கிரீட் மாதிரி. அது காங்கிரீட், ஜல்லி, சிமெண்ட், மண்ணெல்லாம் போட்டு கலக்கியாச்சு. மைண்ட் செட். ஜெபமா மட்டும் வாங்க பிரதர், போய் வாங்குறேன், போய் வாங்குறது. நாம கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்கு. என்ன கொடுக்கறது ஜெப நேரத்துல? அவர் நமக்கு கொடுத்ததற்கு ஈடா, அவர் நமக்கு கொடுத்தவைகளுக்கு ஈடா நாம என்னத்தை கொடுக்க முடியும்? அவர் நமக்கு கொடுத்ததுக்கு சமமா, இந்தாங்க ஆண்டவரே இதை செஞ்சீங்களா, இந்தாங்க. பாத்தியா, திராசுல 2 1 மணிக்கு இருந்தீங்கன்னா எதை தர முடியும்? அவர் நமக்கு கொடுத்ததுக்கு ஈடா எதையுமே தர முடியாது. எதையுமே தர முடியாது. ஆனா நம்ம அன்ப, நம்ம துதிய, நம்ம தேங்க்ஸ அவர் நம்ம கொடுக்கலாம். எதுல புரியுது? அப்ப அவர் கொடுத்ததுக்கு ஈடா நம்ம எதையுமே தர முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும், நமக்கும் தெரியணும். ஆனா நாம அவருக்கு கொடுக்க வேண்டியதுன்னு ஒண்ணு இருக்கு. என்னதுங்க அப்படின்னா, நம்முடைய அன்பு. அன்பு செய்கிறது, அன்பு கூறுகிறது, அன்பு செலுத்துறது. அப்புறம்
ஸ்தோத்திரம் செலுத்துறது அப்படி சொல்றோம் இல்லையா, ரைட் வேர்டு. நன்றி கொடுங்க, அவருக்கு தேங்க்ஸ் கொடுங்க. இந்த கொடுங்கன்னு சொல்லி பழக்க விட்டு போச்சு நமக்கு. காணிக்க கொடுங்கன்னு பழக்கிருக்கோம், தேங்க்ஸ் கொடுங்கன்னு சொல்லி பழக்கல. துதி கொடுங்க, புகழ் வேற நன்றி வேற, அன்பு வேற. அவரை புகழ் அவருக்கு புகழ கொடுங்க, பாராட்டுங்க. ஜெப நேரம் எப்படி அமையணும்? அவர்கிட்ட போய் உன்னை வாங்குறதுக்காக பேசக்கூடாது. அது மட்டும் எப்படி இருக்கணும்? நேத்து நீங்க பண்ணீங்க பாருங்க, ஒன்னு வர ஒரு பொண்ணு பண்ணீங்க பாருங்க, பின்னிட்டீங்க போங்க, இதான் பாராட்டுறது, இதான் துதி. என்னம்மா பண்ணீங்க நேத்து, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாண்டவரே, எப்படி கரெக்டா அந்த இடத்துல வந்தீங்க, நல்ல வேலைக்கு போங்க, காப்பாத்துனீங்க, நீங்க மட்டும் வரலன்னா ஐயோ தேங்க்ஸ்பா. முதல்ல புகழ்றேன், இப்ப என்ன சொல்றேன்? தேங்க்ஸ். தேங்க்ஸ் கொடுக்குறோமா? துதி கொடுக்குறோமா? புகழ்றோமா? எப்படி ஆண்டவரே இந்த செங்கல் ரெண்டா பிரிச்சிங்க? நான் அடிக்கடி யோசிப்பேன், எப்படி எவ்வளவு அகலத்துல பிரிச்சிங்க, எவ்வளவு அகலம் போட்டீங்க ரோடு, எப்படி ஆண்டவரே, எப்படி சொல்லுங்க. ஓ என்னதான் பண்றது உங்களை, நான் எழுதியிருக்கேன் அப்படியே. நீங்க மட்டும் என் கையில சிக்குனீங்கன்னா, என்னத்த சொல்ற, சிக்க மாட்டேங்கிறீங்களே, நீங்க மட்டும் என் கையில சிக்குனீங்க பஞ்சர் கிடையாது, ஐயோ ஏன்டா சிக்கணும்னு நினைப்பீங்க. ஆமே, ஏன்டா உங்ககிட்ட சிக்கணும், ஏன்டா விடுறான்னு, அப்படி விடுறா அப்படி சொல்லணும் அவரு. இன்னொன்னு எழுதியிருக்கேன், 1க்கு 3 பேர் இருக்கீங்க, ஒருத்தரோட கண்ணில் பட மாட்டேங்கிறீங்க. எழுதியிருக்கேன், சாட்சி தேவை சாட்சி. 1க்கு 3 பேர் இருந்துட்டு ஒருத்தர் கூட கல்ல பண்ண மாட்டேங்க. போங்க ஆண்டவரே, இப்படியே போட்டிருக்கேன், போங்க ஆண்டவரே. இதான் ஜெப நேரம். இப்படி இருக்கா? ஒருத்தர் தான் பரவாயில்ல, 3 பேர் இருக்கீங்களா, ஒருத்தர் போறது. ஆமே, எல்லாரும் ட்ரினிட்டியை பேசி இருக்கிறோம், இந்த மாதிரி பேசி இருக்கிறோமா? பிதா குமாரன் ஆவியான் அப்படி இருக்கிறாரு, இதை பேசி இருக்கிறோம், இந்த மாதிரி பேசி இருக்கிறோமா? இதான் லவ், இதான் தேடல், இதான் ஒரு மாதிரியான ஈர்ப்பு, ஒரு ஊரல். அவரை பார்க்கணும். 3 பேருக்கு இந்த வரா வந்துட்டு போன, என்னாச்சு ஏன் வர மாட்டீங்க கேட்கணும். இதான் அந்த ஒளியாத்மா ஊறுது, ஒளியை பார்க்க தேடுது, ஒளி எப்ப பார்க்கணும் தேடுது. ஆமீன் சொல்லுங்க. அப்ப தேவனுக்கு நாம கொடுக்க வேண்டியது என்னது? காணிக்க பிரதர், விடப்பா, என்னமோ இவங்க கொடுத்துதான் ஒரு வயிறு நிறையிற மாதிரி ஆகும், இவங்க கொடுத்துதான் இவ்வளவு பணக்காரர் ஆயிருக்காரு பிரதர். அப்படியா? நீங்க கொடுத்தா அவர் பணக்காரர் ஆயிருக்கிறாரு, இல்ல நீ கொடுத்துதான் பாடி இன்னைக்கு திருப்தியாச்சு, பண்ணி வர வேண்டியது வந்துருச்சுப்பா அப்படி சொல்ல போறாரா? அப்படி ஆனா அவங்க பேச்செல்லாம், நாங்க மாசம் கரெக்டா தசவா கொடுத்துருக்கோம் பிரதர். யாருக்கு? நீங்க கொடுத்ததான் பணக்காரர் ஆகி கோடீஸ்வரர் ஆகி உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த மாதிரி நினைப்புகள் நிறைய இருக்கு. எதுக்கு பேசுறோம், என்னத்த பேசுறோம், பாயிண்ட் ரூட் தெரிய மாட்டேங்குது. எதுக்காக இதெல்லாம் செய்யறோம் தெரியல. இப்ப நம்ம ஜெப நேரத்துல அவர்கிட்ட ஒண்ணு வாங்குறது ஒரு காரியம் இல்ல, நாம அவருக்கு கொடுக்க வேண்டியதுன்னு இருக்கு. வாங்குறது நிறைய இருக்கு, நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குல்ல. இதுதான் பைபிள் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மையப்படுத்துகிறான். இதுதான் பைபிள் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், செலுத்துங்கள். இதைத்தான் நான் பக்கா லோக்கல்ல பேசுறேன். கொடுங்க, துதியை கொடுங்க, ஸ்தோத்திரத்தை கொடுங்க, அன்பை கொடுங்க. பிரதர் நீங்க காணிக்கையை தூக்கி போட்டுருங்க பிரதர், காணிக்கைய ஆண்டவருக்கு அப்படி தூக்கி போட்டுருவீங்க பரிசேயன் மாதிரி. நேரத்தை தூக்கி போடுவீங்களா ஆண்டவருக்கு? யூடியூப்புக்கு 4 மணி நேரம், பைபிளுக்கு 3 நிமிஷம், அவ்வளவுதான் கொடுக்க முடியும் பிரதர். இப்படிதானே இருக்கணும். யூடியூப்புக்கு 3 மணி நேரம் உட்காந்து பார்க்கலாம், பைபிளுக்கு 3 நிமிஷம் தான் மேல முடியாது பிரதர். நான் என்ன செய்ய முடியாது? நேரத்தை கொடுக்குறோமா? காணிக்கை தூக்கி போட்டுருவான் விசுவாசி, நேரத்தை தூக்கி போட சொல்லுங்க. எப்படி தர முடியும்? நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. ஜெப நேரத்தில் துதியை கொடுக்கணும், அப்புறம் நன்றி கொடுக்கணும். அப்ப நீங்க ஒரு ஆண்டவரை பாடும்போது துதியை கொடுக்கறதா நினைச்சு பாடணும். நம்மகிட்ட இருந்து ஒரு துதி அவருக்கு நம்ம கொடுக்கிறோம்.
ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பாட்டு பாடும்போது நாம அவருக்கு நன்றி பலி ஏறெடுக்கிறோம்ல, நன்றிய கொடுக்கிறோம். அன்பு கூறும்போது, அன்பு செலுத்தும் போது நம்ம அன்பை கொடுக்கிறோம். அவர் அன்பை நம்ம கொடுத்துட்டாரு, நம்ம அன்பை கொடுத்தோமா தான் கேள்வி. ஈவினிங் பார்ப்போம் அன்பை குறித்து, பெரிய டாபிக் பேசுவோம். ஆமென். நம்மளால மேக்சிமம் அவருக்கு கொடுக்க முடிஞ்சது என்னது? நம்மகிட்ட இருக்கிறத மேக்சிமம் நம்ம கொடுக்க முடிஞ்சது என்னது? அன்பு தான் மேக்சிமம். அன்புதான் நம்மளால கடைசியா கொடுக்க முடிஞ்சது. அதான் இந்த அன்பினுடைய வெளிப்பாடுதான் அவருக்காக சாகிறது. தேவன் நம்ம மேல அன்பா இருந்ததுனாலதான் நமக்காக என்ன பண்ணாரு? ரோமர் 5:8 சொல்லுது, தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறுத்ததினாலே தேவன் தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். செத்து அன்பை காமிச்சார். சொல்லுங்க, நமக்காக செத்து நான் உன் மேல அன்பா இருக்கிறேன்னு காமிச்சாரு. அன்பா இருக்கிறேன்னு வாயில சொன்னாரு. ஆனா அத செயல்ல வரும்போதுதான் நமக்கு புரியுது அன்பு என்னன்னு புரியுது. ஆமென். இப்ப நம்மளால மேக்சிமம் கொடுக்க முடிஞ்சது அன்பு. நம்மளால மினிமம் அட்லீஸ்ட் கொடுக்க முடிஞ்சது என்னது? துதி, தேங்க்ஸ். இதுவே நமக்கு கஷ்டமா இருக்கு. குறைஞ்சபட்சம், அதிகபட்சம், உச்சபட்சம் அன்பு, குறைஞ்சபட்சமே ததிக்கினத்தம் பொழுது துதிக்கிறது, அவரை பாராட்டி 4 வார்த்தை பேசுறது, அவரை புகழ்ந்து 2 பாட்டை பாடுறது, ஆடுது, டான்ஸ் ஆடுது, நடக்க மாட்டேங்குது. நன்றி சொல்ல வாயே வரலையே, வாய் வர மாட்டேங்குதே. ஆமென். நன்றி கொடுக்கணும், அப்புறம் புகழ கொடுக்கணும், அவரை புகழ்ச்சியா பேசணும், அவரை புகழணும், பாராட்டணும், ஆக ஓகோன்னு பேசணும். உங்க வாழ்க்கை நடந்ததும் பேசுங்க, பைபிள்ல அவர் நடத்தின சம்பவங்களையும் பிச்சு அவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர் இப்படிலாமா, அது எப்படி ஆண்டவரை காக்கா கூப்பிட்டு கரெக்டா எலியா கொடுத்தீங்க? அதை நான்வெஜ் சாப்பிடுமே, அது எப்படி சாப்பிடாம பண்ணீங்க? அதெல்லாம் உங்களாலதான் முடியும் போங்க. அது எப்படி யோசனை சூரியன் பாட்டுனீங்க, பூமியின் பாட்டுனீங்க? இப்படி ஆண்டவரை ஒரு மனுஷன் சொல்லிட்டு இப்படி இதெல்லாம் பண்றீங்க? அவரை ஆச்சரியப்பட்டு பேசணும், பிரமிச்சு பேசணும். ஆமென் சொல்லுங்க. யார சொல்றேன்? போங்க, நீங்க வேற. பாக்குற ஆளையே புகழ எனக்கு கஷ்டமா இருக்கு, பார்க்காத ஆளை என்னத்தை பேச முடியும்? நாங்க பார்த்துட்டா இருக்கிறோம் அவரை புகழ்றதுக்கு. ஆமென். நைட் வாங்க அதை பேசுவோம். கர்த்தர் நல்லவர். நாம கொடுக்க வேண்டிய இந்த துதி, இந்த நன்றி, இந்த அன்பை நமக்கு பதிலா இன்னொருத்தரை கொடுக்க சொல்ல முடியாது, கொடுக்க வைக்கவும் முடியாது. ஸ்ட்ராங் பாயிண்ட், ஸ்ட்ராங் ட்ரூத். சிஸ்டர் சொல்லுங்க, சிஸ்டர் எனக்காக கொஞ்சம் செபிச்சுக்குங்க, இத சொல்ல முடியும். சிஸ்டர் சிஸ்டர் சொல்லுங்க, சிஸ்டர் எனக்கு பதிலா ஒரு 4 சோத்திரம் சொல்லிட்டு வாங்க ஆண்டவருக்கு, சொல்ல முடியுமா? எனக்கு பதிலா சிஸ்டர் நீங்க கொஞ்சம் அன்பு செலுத்துங்க, சொல்ல முடியுமா? எனக்கு பதிலா ஆண்டவரை 4 வார்த்தை பாராட்டுங்கன்னு சொல்ல முடியுமா? இது நாம மட்டுமே ஆண்டவருக்கு தனிப்பட்ட முறையில கொடுக்க வேண்டிய ஒன்று. நமக்கு பதிலா இதை யாருமே கொடுக்க முடியாது, நாம் தான் கொடுக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? ஜெபத்துக்கு கூட இன்னொரு ஆள் எதிர்பார்க்கிறாரு. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யும் போது சிறையிருப்பை மாற்றினார். ஜெபத்துக்கு இன்னொரு ஆள் எதிர்பார்க்கலாம், ஆனா துதிக்க உங்களை தான் எதிர்பார்ப்பார். நீங்க தான் கொடுக்க முடியும். காணிக்கை கூட இன்னொரு ஆள் எதிர்பார்ப்பார், போடா நீ கொடுறான் போயிட்டே இருப்பாரு. பட் துதியை நீங்க தான் கொடுக்கணும், தேங்க்ஸை நீங்க தான் கொடுக்கணும், வேற எவன் கொடுக்க முடியாது. அன்பை நீங்க தான் கொடுக்கணும், உங்க அன்பை நீங்க தான் கொடுக்கணும். உங்க அன்பை அடுத்த ஆள் கொடுக்க முடியாது. உங்க துதியை நீங்க தான் கொடுக்கணும், அடுத்த ஆள் கொடுக்க முடியாது. உங்க தேங்க்ஸை நீங்க தான் கொடுக்கணும், நான் கொடுக்க முடியாது. உங்க தேங்க்ஸை நான் கொடுக்க முடியாது, என் தேங்க்ஸை நீங்க கொடுக்க முடியாது. எத்தனை புரியுது?
அதனால நீங்க கொடுக்க வேண்டியதை நீங்க மட்டுமே தர வேண்டும். அதை நீங்க கொடுக்க மாட்டேன்னு அடக்குனீங்கன்னா திருட்டுத்தனம். நீங்க அவரை வஞ்சிக்கிறீங்க, ஏமாத்துறீங்க, கள்ளத்தனம் பண்றீங்க, பதுக்கி வைக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். சரி, சரி, ஒரு சின்சியரான டாபிக் முடிச்சிருக்குமா? ரொம்ப காது கொடுத்து கேட்கணும். புதுசா இருக்கும். என்ன கொடுத்து கேட்கணும்? இந்த காதை இங்க வச்சு கேட்கணும். சரிங்களா? உங்க காதும் உங்கள் மனசும் முகாமில் இருக்காதபடி தேவன் பார்த்துக் கொள்வாராக. இங்கே இருக்கும்படி தேவன் பார்த்துக் கொள்வாராக. ஆமென். முகமுகமாய் நம்மிடத்திலே பேசுகிறார். முகாம்கள் எண்ணத்துக்கு. கர்த்தர் நல்லவர். யோவான் 6:44. யோவான் 6:44. என்ன இன்னைக்கு பாஸ்டர் வசனமே கொடுக்கலன்ட்டு உள்ளங்கள் ஏங்கினதை தேவன் திருப்தி செய்கிறார். செய்தினா வசனம் இருக்க வேணாமா பாஸ்டர்? என்ன பாஸ்டர்? 6:44. 6ஆம் அதிகாரம் 44 வாசிக்கலாமா? ஆமென். இயேசு கிறிஸ்து இங்க ஒரு வார்த்தைய பஞ்ச் பண்றார். சூப்பரான பஞ்ச் இது. என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்பட்டு போகும். அதே யோவான்ல பேசியிருக்கிறாரு. அதே யோவான்ல இதையும் பேசியிருக்கிறாரு. என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் அவரிடத்தில் அல்ல என்னிடத்தில் வரமாட்டான். வார்த்தையை கவனிக்கணும். என் பிதா ஒருவனை புல் பண்ணாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். என்னிடத்தில் வந்தவன் அவரிடத்தில் வருகிறான். என்னிடத்தில் வருகிறவன் அவரிடத்தில் வந்ததாக கணக்கு. என்னை மகிமைப்படுத்துகிறவன் என் பிதாவை மகிமைப்படுத்துகிறான். ஆமென் சொல்லுங்க. உன்னத பாட்டு பைபிள் இருக்கிற ஒரு புஸ்தகம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன்னத பாட்டு சீக்கிரம். இந்த குட்டி டாபிக் இது முடிச்சிடணும்னா சீக்கிரம். என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். போதும். அப்ப பாருங்க, அவருக்கு பின்னால ஓடி வரணும்னா அதுக்கு நம்ம கையில ஒண்ணும் கிடையாது. ஆண்டவர் என்ன செய்யணுமா? இழுத்து கொள்ளும். ஒருவன் இயேசுவினிடத்தில் வரணும்னா, சொல்லுங்க, இயேசுவினிடத்தில் வரணும்னா என்ன செய்யணுமா? அவன் பல காரியங்களே பண்ண வேணும் பிரதர். பல மணி நேரம் சுபம் பண்ண வேண்டும் பிரதர். அப்படி சொன்னாரா? ஒருவன் என்னிடத்தில் வர வேண்டும் என்றால் தர்மம் நிறைய பண்ண வேண்டும், காணிக்கை நிறைய பண்ண வேண்டும், நற்கிரியைகளில் ஈடுபட வேண்டும், நல்ல பிள்ளையாக வாழ்ந்திருக்க வேண்டும் சொன்னாரா? என்ன சொன்னார்? இயேசுவிடத்தில் வர்றதுக்கு என்ன சொன்னார் அவரு? இயேசு வார வாரம் சபைக்கு போகணும்னு சொன்னாரா? டெய்லி பைபிள் படின்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? நமக்கு இதெல்லாம் புரிஞ்சா? என்ன சொன்னாரு? என் பிதா இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான். ஆமென்னா? இப்ப நீங்க வந்திருக்கீங்க வச்சுக்கீங்க. அப்ப இதுக்கு காரணம் நீங்களா அவரா? யாரு? அவர்.
என் பிதா உங்களை இழுத்தபடியினால் நீங்க ஜீசஸ்ட வந்தீங்க. நம்பலாமா? இயேசு சொன்னதை அப்படியே சொல்றேன். அப்ப இயேசுட்ட வரல, நிறைய பேர் வரல, என்ன அர்த்தம்? சிம்பிள் ஆன்சர். பிதா இழுத்து கொள்ளவில்லை, அதன் ஆனபடியினாலே இயேசு இடத்தில் நிறைய பேர் வரவில்லை. இதான கரெக்ட்? வரவில்லை. பிதா இழுத்தார், நீங்கள் வந்து சபையிலே உட்கார்ந்து இருக்கிறீர்கள். பிதா இழுக்கவில்லை, அநேகர் வேலைக்கு போய்விட்டார்கள். இதெல்லாம் தெரிஞ்சு இயேசு பேசினார். போல்ட் அடிச்சார். அவர் தெரியும் நல்லாவே. யோவான் 10 நல்லா அவர் தெரியும், தைரியமா பேசுறார். ஆமேன். கர்த்தர் நல்லவர். சரி, விஷயத்துக்கு வர்றேன். என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அந்த வசனத்திலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியங்கள், வெளிச்சங்கள். ஒருவன் இருள் ஆத்மாவாக இருக்கும் பட்சத்தில் அவனை அவர் இழுக்கவும் மாட்டார். கீழே எழுத வேண்டிய வசனம் அது. அங்க இயேசு சொல்ல விட்ட வசனம். ஆனா இத யோவான் 10, 24, 25, 26, 27 சொல்றாரு. இன்டைரக்டா பேசுறாரு எல்லாமே. என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். ஒருவன் இருள் ஆத்மாவாக இருக்கும் பட்சத்தில் பிதா அவனை இழுக்கவும் மாட்டார். என்னை இழுக்கல, அதான் வரல. ஆமா, ஏன் இழுக்கல? ஏன் உன்னை இழுக்கல? அதான் காரணம். என்னை இழுத்தாரு, அதான் வந்தேன். ஏன் இழுத்தாரு? என்னை இழுக்கல, அதான் வரல. ஏன் இழுக்கல? ஏஸ்ட் அதெல்லாம் கேட்கணும். ஏன் இழுக்கல? இப்படி சொல்றீங்க ஆண்டவரே, அப்ப இழுக்கலன்னா இந்த அவங்க எல்லாம் வரல பாருங்க. ஏன் பிதா இழுக்கலையா? இழுக்க மாட்டாரு, போயிட்டே இருப்பாரு, இழுக்க மாட்டாரு. அது அதான் ஏன் இழுக்க மாட்டாரா? எங்க நிறுத்தீங்க? உங்க இழுப்பம்ல. இருளாத்மாவும் இருக்கும் பட்சத்தில் அவனை அவரை இழுக்கவும் மாட்டார். காரணம், ஏங்க இழுக்க மாட்டாரு இருளாத்மாக்களை? ஏன் இழுக்க மாட்டாருன்னா, இருளாத்மாக்களை இவருக்கு பிடிக்காதான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ரீசன். இவருக்கு அது பிடிக்காதான். நான் ஒளிட என்ன பிடிக்காதுடா அப்படின்பாரு. ரெண்டாவது காரணம், இங்க பாரு, நீ சொல்றேன் கேட்டு இழுத்தாலும் அது வராதுப்பா. ரெண்டாவது காரணம், நீ சொல்றேன்னு கேட்டு நான் போய் இழுத்து வச்சுக்குவேன், வராது வராது. ஏன் இழுக்க மாட்டாருன்னா, ஒண்ணு இவருக்கு பிடிக்காது, ரெண்டு இழுத்தா அது வராது. சொல்லுங்க, ஏங்க இழுக்க மாட்டேங்கிறாரு? எங்க பிதா இழுத்தாதானங்க இயேசுட்ட வர முடியும். ஏங்க எவ்வளவு பெரிய அரசியல் தலைவர்கள் இயேசுட்ட வராமையே செத்து போயிட்டாங்க. ஏங்க பிதா இழுக்கல? இதாங்க காரணம். ஏங்க இழுக்கல? மட்டும் இழுத்திருந்தாருன்னா அந்த தயிர் வந்திருப்பார் தானே. எங்க இழுக்காம போயிட்டாரு? இப்படி ஓரவஞ்சம் பண்றாரு, பட்சபாதம் பண்றாரு. நீங்க சொல்றீங்க பைபிள்ல பட்சபாதம் இல்லாதன்னு சொல்றீங்க. இங்க பாருங்க, ஒருத்தனை இழுத்திருக்கிறாரு, அவன் வந்துட்டான். இங்க பாருங்க, 10 பேரை விட்டுட்டாரு, அவன் வராம போயிட்டான். என்னங்க அவங்க கடவுளு? ஏன்னா கேட்பாங்க, இந்த வசந்த எடுத்து பேசினா கேட்பாங்க. பிரஜாதிகள் கேட்கத்தான் செய்வாங்க. இன்னும் ஏசு தெளிவா பேசி போயிட்டாரு. ஆமேனா, ஆமேனா. என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம், அப்ப பரமபிதா நடாத நாற்றுகளும் நடப்பட்டிருக்கு. அதன் அர்த்தம் அவர் நடவே இல்லை, ஆனா நடப்பட்டிருக்கு. கர்த்தர் நல்லவர். புரிஞ்சுக்குங்க, கர்த்தர் நல்லவர். என்ன சொல்லி முடிச்சோம்? ஏன் இழுக்கல? அவருக்கு பிடிக்காது. ரெண்டாவது, அது இழுத்தா வராது. அப்படி வராது அந்த பிசாசம் வந்திருப்பானே, வராது. இதெல்லாம் தெரிஞ்சுதான் யோவான் 10 அடின்னு அடிச்சாரு ஜீசஸ். அப்படி நெஞ்சு நிமிந்துட்டு பேசினார். நீங்கள் என் நாடுகளா இராதபடியினால், என் மந்தை நாடுகளா இராதபடியினால்
என் சத்தத்துக்கு செவி கொடுக்காம இருக்கிறீர்கள், என் நாடுகள் சத்தத்தை அறியும். போயிட்டே இருக்காரு, போயிட்டே இருக்கிறாரு. நல்லா தெரிஞ்சிருக்கு தேவனுக்கு, ஜீசஸ் தெரிஞ்ச ஊழியம் பண்ணியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஓகே, இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதனுடைய இதனுடைய கான்டெக்ட்ல பேசுறேன், இதை புரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, பரதீசுக்கு போக முடிஞ்சிருந்தோம். ஒருத்தன் பரதீசுனா தெரியுமா? பரதீசு ஐஸ்வர்யம் போல தரித்திரம் போனான் இல்லையா? தரித்திரன் பரதீசு. கடலுக்கு அடியில மண் தரைக்கு உள்ள போனீங்கன்னா டோர் இருக்கு, மரணத்தின் வாசல்கள். அந்த டோருக்குள்ள போனீங்கன்னா 2 பார்ட் இருக்கு, ஒன்னு பாதாளம், ஒன்னு நரகம். பசிபிக் பெருங்கடல்னு சொல்றாங்க. இது வரைக்கும் எவனும் போலங்க. அங்க போனீங்கன்னா யாரு போனாலும் சுத்தி வெளி தள்ளி விட்டுரும். பெரிய சுழற்சி அங்க இருக்கு. இது வரைக்கும் போக முடியாது. அந்த சுழற்சியினுடைய பாட்டம் ஏரியால டோர் இருக்கு. அந்த டோருக்குள்ள தான் நரகம் இருக்கு. ஒரு பக்கம் பாதாளம், ஒரு பக்கம் பரதீஸ். அங்கதான் இருக்கு. அங்கதான் ஆபிரகாம் இருக்கிறார், அங்கதான் பவுல் போய் இருக்கிறார், அங்கதான் ஐஸ்வர்வான் இருக்கிறார். ஐஸ்வர்வானை காண விரும்புகிறவர்கள் தாராளமாக போகலாம், வரவேற்கப்படுகிறார்கள். அங்கதான். ஆமென். சரி, பரதீசுக்கு போக முடிஞ்சிருந்தோம், பாதாளத்துக்கு போயிருந்தா ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, சத்தியத்தை சொல்லும் போது ஏத்துக்காம போயிட்டேனேன்னு மனசு குத்தப்பட்டு அங்க கதறது நியாயமானது. ஐஸ்வர்வான்ட்ட எத்தனை பேர் சத்தியம் சொன்னான் கேட்டியா? ஆமா ஆமா பிறகு கேட்காம போயிட்டேனே, ஐயோ நானும் உங்க மட்டும் இருக்க வேண்டிய ஆள் தான், கேட்காம போயிட்டேனே. நான் மட்டும் கொஞ்சம் பார்த்திருந்தா, யோசிச்சிருந்தா, கவனமா இருந்தா, கவனம் எச்சரிக்கையா இருந்தா, ஐயோ நானும் வந்திருப்பேனே அப்ரேகா. இது நியாயமா? கவனிச்சீங்களா? பேச எப்படி போட்டு இருக்கான்னு கவனிங்க. இது நியாயமா? ஐஸ்வர்யவான் கதறுவதில் நியாயமே இல்லை. ஐஸ்வர்யவான் ஒளியாத்மா இருந்திருந்தா இதை இழுத்திருப்பாரு. இப்படி புரிஞ்சுங்க, இழுத்திருப்பாரு. தரித்திரனை எப்படி இழுத்தார்னா, அவன் கஷ்டங்களை அனுபவித்தான் பிரதர். அவன் வீட்டு வாசலிலே சாப்பாடு கூட கிடைக்காமல் சிறங்கை சுரண்டி கொண்டிருந்தான் பிரதர். தேவன் அவனை பரதீசு கொண்டு போய் விட்டான். அப்ப என்ன பண்ண சொல்றீங்க? நீங்களும் அப்படியே இருப்பீர்களாக, உங்களை தேவன் கொண்டு போயிடுவார். அப்படியா விஷயம்? தரித்திரனை இழுத்தாரு. ஐஸ்வர்யவான் தரித்திரன் ஒரே ஏரியால வாழ்றாங்க. தரித்திரனை புல் பண்றாரு, ஐஸ்வர்யவான் புல் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்? பாரபட்சம் இல்ல. ஏன்? ரகசியம் அது. ஏன்? அதனால இந்த மாதிரி குத்தப்பட்டு அழுகுறதுல ஐஸ்வர்யானுக்கு நியாயமே இல்லை. அங்க போயிட்டு ஐயோ நான் பாதாளத்துக்கு வந்துட்டேன்னா பரலோகத்துக்கு போக வேண்டிய ஆளு. தப்பு. பரலோகத்துக்கு போக வேண்டிய ஆளு பாதாளத்துக்கு போக வாய்ப்பே இல்லை. பாதாளத்துக்கு போக வேண்டிய ஆளு பரலோகத்துக்கு வர வாய்ப்பே இல்லை. எழுதி வைங்க, வாய்ப்பே இல்லை. நோ சான்ஸ். ஒரு காலத்திலும் ஒளி ஆத்துமா நரகத்துக்கு போகவே போகாது. ஒரு காலத்திலும் இருள் ஆத்துமா பரலோகத்துக்கு போகவே போகாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த இருள் ஆத்துமா ஒளி ஆத்துமா இதை புரிஞ்சுக்கணும்னா பெரிய ப்ராசஸ் அது. அது மாதிரியே பாதாளத்துக்கு போக முடிஞ்சிருந்தோம். தரித்திரன் பரதீசிற்கு போயிருக்கும் பட்சத்தில் நல்ல வேலைக்குடா நாம தப்பிச்சிட்டோம்டான்ட்டு சொல்றதுல அர்த்தம் இருக்கா? ஏதாவது அர்த்தம் இருக்கா? நல்ல வேலைக்குடா ஐஸ்வர்யா மாட்டிக்கிட்டான், நல்ல வேலைக்கு நாங்க போக வேண்டிய ஆள் தான், நான் வந்துட்டல பரதீசுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது அங்க இருக்கா? நீ அங்க போக வேண்டிய ஆள் இல்ல தம்பி. தரித்திரன் நீ இங்கதான் வர வேண்டிய ஆள் தம்பி. ஐஸ்வர்யவான் நீ ஆப்பிரிக்காவிட்ட போக வேண்டிய ஆள் இல்ல தம்பி, நீ இங்கதான் வர வேண்டிய ஆளு. இந்த பக்கம் கதறது நியாயம் இல்ல, அந்த பக்கம் பெருமைப்பட்டது நியாயம் இல்ல. நல்ல வேலைக்குலாம் தப்பிச்சிட்டோம், இல்லாட்டினா நம்மளாம் நரகத்துல போய் எரிஞ்சிருப்போமே. நோ, இன்னார் வருவாங்க, இத்தனை பேர் தான் வருவாங்க, எல்லாத்தையும் அளவு போட்டு புதிய எரிசலமே ரெடி பண்ணிட்டாரு. எத்தனை பேர் வருவாங்க? இத்தனை பேர் வருவாங்கடா. சைஸ் போடு. ஐயோ நான் பாட்டுக்கு கட்டிட்டேன் புதிய எரிசலமே,
எக்ஸ்ட்ரா 10,000 பேர் வராங்க, என்ன பண்றது சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. எல்லாம் பினிஷ் எடுக்கிற ட்ரூத் தெரியணும், முடிச்சு வச்சுட்டாரு. இன்னைக்கு தெரியும் லிஸ்ட் அவர்கிட்ட இருக்கு, எவன் வருவான் வரமாட்டான் இன்னைக்கு கேட்டா சொல்லுவாரு. இன்ஃபேக்ட் இன்னும் பிறக்காத ஆளும் இருப்பாங்க. பிறந்தாலும் நீங்க பேசுறீங்க, பிறக்காத ஆளையும் இவர் பேசுவார். அந்த 2030 ஒருத்தன் பிறப்பான்டா, அவன் வருவான்டா, அதே இடத்துல ஒருத்தன் இருப்பான், வர மாட்டான். அவர் சொல்லுவார். இப்ப விஷயம் கையில் வச்சிருக்கிறாரு. ஆமைனா இதான் கர்த்தரை கடவுளா பாக்குறது. தெய்வம் கும்பிடுவோம், தெய்வமா பார்த்தோமா, இதான் தெய்வமா பார்க்கணும்.